ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவை மையத்தில் ஸ்கில் ட்ரைனிங் மற்றும் ஜாப்க்கான ஒரு புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக ஸ்கில் ட்ரைனிங் தேடிட்டு இருக்கவங்க, ஜாப் தேடிட்டு இருக்கவங்க மறக்காமல் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஜாப் பெற பாருங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இ-சேவைக்காக தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் இ-சேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான இ-சேவை ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் போனீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 101 ஜாப் பிளேஸ்மெண்ட் மற்றும் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் மற்றும் ஸ்கில் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் பார்த்தா லோட் ஆகிட்டு டேரெக்டாக நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங்கான வெப்சைட். இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் போர்ட்டல் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, ஆப் மூலமாக எப்படி அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போய்ட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு டேரெக்டாக பார்த்தா இ-சேவை மையம் மூலமாக இதுக்கான ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு இதில் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ மொத்தமாக 1727 கோர்ஸ் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1727 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னமான கோர்ஸ் இருக்குது, மேசன் அட்வான்ஸ் மேசன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்மெண்ட், அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்மெண்ட் கொடுத்துருக்கான வேலைவாய்ப்பும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைவாய்ப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக 100 days உங்களுக்கான ஜாப் ட்ரைனிங் இருக்க போது. அதேமாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிவ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி உங்களுக்கான ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதையும் பார்த்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெள்ளூரில் இருக்குது. ஸோ கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து ஜாபும் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ யார் யார் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதேமாரி ஷேவிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஸ்கீம் இருக்க பாருங்கள், தையல் பயிற்சி அதுக்கான கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக தேவை அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்டர் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ ஏரோஃபேஸ் அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரோன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. போட் டிரைவர் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள் வேலி ஆர்டர் டெக்னிக், ஹார்டிகல்ச்சர் சூப்பர்வைசர், நர்சரி டெக்னிக் அந்த மாதிரி நிறையா கோர்ஸஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பேரலில் பார்த்தா நிறையா இருக்குது. ஃபேப்ரிக் செக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. பியூட்டி வெல்னஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூட்டி தெரப்பி, ஹேர் ட்ரெஸ்ஸர், நெயில் டெக்னீஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக பிஎஃப்எஸ்ஐ போனீங்க அப்படின்னா பேங்கிங் சம்மந்தப்பட்டது. ஸோ டாக்ஸேஷன் மற்றும் ஜிஎஸ்டிக்கான கோர்ஸஸ் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலுக்கான கோர்ஸஸ் அந்த மாதிரி பல வகையான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தாராளமாக அப்ளை பண்ணுறவங்க எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை ஃபார் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஐயோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கஸ்டமருக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ண பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இ-சேவை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். டியர் ஆப்ரேட்டர், ப்ளீஸ் பி இன்ஃபார்ம்ட் தட் த ஜாப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் சர்வீஸ் ஹேஸ் நவ் பீன் எனபிள்ட் இன் இ-சேவை. கைண்ட்லி என்ஷூர் தட் ஆல் ஆப்ரேட் கம்ப்ளீட் எ மினிமம் ஆஃப் 3 டிரான்சாக்ஷன் ஃபார் திஸ் சர்வீஸ். ஸோ மினிமம் 3 டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் டு மீட் திஸ் டார்கெட் வித்தின் த நெக்ஸ்ட் 2 days வில் ரிசல்ட் இன் சீரியஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் தட் பர்ஃபார்மன்ஸ் வில் பி மானிட்டர் எவ்ரி ஹவர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இ-சேவையுமே பார்த்தா அட்லீஸ்ட் 3 டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் அடுத்த 2 நாட்களுக்குள்ளே 3 பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபெயிலியர் நீங்கள் பண்ணாமல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு 3 days அதாவது 2 daysக்குள்ளே ஏதாச்சும் 2 பேர் 3 பேருக்கு பண்ணி கொடுக்க பாருங்கள். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சேவையை
சேவையில் கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களாகிய உங்களுக்கு தேவைப்படுறவங்க நியரஸ்ட்டாக இருக்க சேவையில் போயிட்டு பண்ண பாருங்கள். சேவை ஐடி வச்சுருக்கவங்க மறக்காமல் 3 பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இல்லைனா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.